பொன்ன நாள். இது வேறு எந்த மருத்துவக் கல்லூரியும் இல்லாத ஒன்று இங்கே தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஒரே சென்டர் நம்மளுக்கு தான். இந்த நோயை பற்றி மேடம் சொல்லுவாங்க. அதாவது யூரோ கைனகாலஜி அப்படிங்கிறது கைனகாலஜினுடைய ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, நியூ பிரான்ச். இப்போ யூரோ கைனகாலஜி அப்படின்னா பெண்களுக்கு வந்து சிறுநீர் பிரச்சனையும் இருக்கும், கைனகாலஜிக்கல் ப்ராப்ளமும் இருக்கும். இதை வந்து கைனகாலஜிஸ்ட்டை போனாங்கன்னா அவங்க கைனகாலஜிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுவாங்க. பட் யூரினரி ப்ராப்ளத்துக்கு அவங்க யூராலஜிஸ்ட்டை போகணும். அது வந்து இந்த யூரோ கைனகாலஜிங்கிற ஃபீல்டில் வந்து யூரோ கைனகாலஜி ஸ்பெஷலிஸ்டே வந்து இந்த ரெண்டையுமே வந்து ட்ரீட் பண்ணிடுவாங்க. அதனால இது வந்து ஒரு யூனிக் ஸ்பெஷாலிட்டி ஃபார் ஃபீமேல்ஸ். அவங்க வந்து இப்போ கைனக் ப்ராப்ளமும் இருக்கலாம், யூராலஜிக்கல் ப்ராப்ளமும் இருக்கலாம், ரெண்டையும் சேர்த்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் யூரோ கைனகாலஜி. இது சென்னை மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் இன்று புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலமாக வந்து நிறைய பெண்கள் வந்து பயனடைகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூரோ கைனகாலஜியில் காமன் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா கர்ப்பப்பை இறக்கம், சிறுநீர்ப்பை இறக்கம், மலக்குடல் இறக்கம், இருமினால் தும்மினால் கட்டுப்பாடற்ற சிறுநீர் போக்கு, அது போக சிறுநீர் கழிப்பதற்கு முன்னாடியே வந்து போகிற வழியிலேயே லீக் ஆகிறது, அர்ஜியூரினரி இன்கான்டினன்ஸ், இல்லைன்னா கட்டுப்பாடற்ற மலப்போக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கிற பெண்கள்லாம் வந்து தயக்கம் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை அணுகி அவங்கவுங்களுக்கு உள்ள வந்து சிகிச்சையை பெற முடியும். அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு உயர்தர நோக்கத்தோடு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நிறைய ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் வந்து ஒரு நாட்டின் ஒரு முன்னோடியாக திகழும் என்பதில் எங்களுக்கு ஒரு ஐயமில்லை. ஸோ இது வந்து சிறந்த சேவை மனப்பான்மையுடனும் சிறந்த ஒரு தரத்துடனும் இனிமேல் வந்து செயல்படும் அப்படிங்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறைக்கு வந்து அவங்க பயன்பெறலாம். முக்கியமாக வந்து பெண்களுக்கு 35 வயது மேற்பட்ட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிப்பதில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அவங்க போகிறதுக்கு முன்னாடியே சொட்டு சொட்டாக வரலாம், இல்லை அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியாமல் வேகமாக வரலாம், இல்லை அதே மாதிரி மலம் கழிப்பதிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை அவங்களோட கர்ப்பப்பை அடி இறங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அதுவும் அவங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி நோய்கள் இருந்ததுன்னா அந்த நோய்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் நம்ம வந்து அதை சரிப்படுத்தலாம். அதே மாதிரி பிரசவம் ஆன உடனே இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ், அதாவது அந்த கீழே அடியில் இருக்க தசைகள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சிகிச்சைகளும் ஃபிசியோதெரப்பியும் இருக்குது. அதையும் வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக எல்லா பிரசவிக்கிற தாய்மார்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த பிரச்சனை பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் வழி இருக்குது, அதுவும் செய்யணும். இல்லை தேவைப்பட்ட சிறு அறுவை சிகிச்சை மூலமும் இந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணலாம். இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ பிரசவத்துக்கு பின் மலமும் சிறுநீரும் கலந்து ஒரு ஃபிஸ்டுலா மாதிரி சில நேரங்களில் சில பெண்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அதை ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி மூலம் சரி பண்ணி அவங்களோட வாழ்க்கை தரம் முக்கியமாக மேம்படுத்தப்படும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க வெளியே வர கஷ்டப்படுவாங்க, அந்த பிரச்சனையை யாருக்கிட்டையும் சொல்லவும் வெட்கப்பட்டு அதை பற்றி தயக்கத்தோடு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அப்படியே இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இது மெடிசன் மூலம் மட்டும் இதை வந்து சரிப்படுத்த முடியாது, அப்போ அறுவை சிகிச்சை தான் அதுக்கு தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அணுகுனாங்கன்னா இதை வந்து அவங்க பண்ண முடியும். இந்த அறுவை சிகிச்சைகள் வந்து செய்வதற்கு ரொம்ப லோ காஸ்டில், அதாவது ரீசனபிள் அஃபோர்டபுள் காஸ்டில் தான் இந்த மருத்துவமனையில் நாங்கள் பண்ண போகிறோம். அது இல்லாமல் சிஎம்சிஹெச் இன்சூரன்ஸ் மூலமாகவும் அவங்க பயனடையலாம். இது வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவ் கேரும் அவங்களுக்கு பார்த்துடுவாங்க. அதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ண பிறகு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் என்ன பார்த்துக்கணும், அப்புறம் அது திருப்பி ரெக்கரன்ஸ் திருப்பி மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகளையும் இந்த அறுவை சிகிச்சைக்கு பின் இந்த தாய்மார்களுக்கு நன்றாக விளக்கி சொல்லி அதை வந்து ஒரு பயிற்சியாகவே சொல்லி கொடுத்து அவங்கள அணுகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க எல்லாரோட விமன் ஹெல்த்தும் நம்ம இது வந்து ரொம்ப பயன்படும்.